நண்பர்களே வணக்கம். என்னோட 100 நாள் வாழ்க்கை பயணத்தை பதிவு பண்ணுறதுல இன்னைக்கு நாள் 4 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நாள் 4 காலை 6 மணி. வழக்கம் போல் 4வது நாளான இன்னைக்கும் நான் காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு மாடிக்கு போனால் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால கிளைமேட் சில்லுன்னு செம்மையாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு சூரிய பகவானை எழுப்பி விட்டுட்டு கீழே வந்து என்னோட 2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கிளாஸை முடிச்சுட்டு காலை உணவுக்காக வீட்டில் கம்மங்கூழ் செஞ்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டேன். இன்னைக்கு நான் திருச்சி போகிறதா பிளான். வியாழக்கிழமையும் போக வேண்டியது, வெள்ளிக்கிழமையும் போக முடியல. இன்னைக்காவது போகலான்னு பார்த்தா இன்னைக்கும் மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அதனால மலையை மட்டும் தனிமையாக ரசிச்சுட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டோலர் ஒருத்தவரை சந்திச்சேன். அதுக்கப்புறம் அவர் இடையில பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் அவரை போய் சந்திச்சேன். எங்கே சந்திச்சேன் அப்படின்றதான் ட்விஸ்டே. ரயில்வே ஸ்டேஷனில் அந்த வாக்கிங் போகிற மாதிரி நடந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். கிளைமேட் வேற செம்மையாக இருந்ததுனால அவரை பேசி அவரை அனுப்பி விட்டுட்டு என்னோட இன்னொரு டோலரை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிருந்தேன். ஷாப்பிங்னா பெரிய லெவல்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா ட்ராக் பேண்ட் டிஷர்ட் வாங்குறதுக்காக. அதை வாங்கி முடிச்சுட்டு அவரோட அட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தளபதி நாளைக்கு பதவி ஏற்கிறேன்னு சொன்னது கேட்ட உடனே குசி ஆயிடுச்சு. ஒரு சீட்டு கூட நீங்கள் எலெக்ஷனில் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னவங்கள்ட்ட 108 சீட்டு தனியாலாம் நின்று வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டணியாக சேர்ந்து மொத்தமாக 120 சீட்டோட நாளைக்கு காலையில் 10:30 பதவி ஏற்கிறாரு நம்ம தளபதி அண்ணா. ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.